சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்ல இப்போ 100ல ஒரு 15% மேல சவுதி அரேபியாவுக்கு போய் பிச்சை எடுக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்கிறாங்க. கேட்கவே ஷாக்கா இருக்குல்ல. அதுதான் சவுதி அரேபியாவுக்கு போய் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, சிரியாவில் அங்கே வாழ்வதற்கு தேவையான வாய்ப்புங்கிறது இங்கே இல்லை. நீங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த 4 பேரில் 2 பேர் சிரியாவிலேயே தான் இருப்பாங்க. மீதி 2 பேர் வளர்ந்த குடிமகள் இருக்காங்கன்னா அவங்கள வேற ஒரு நாட்டுக்கு பிழைப்புக்காக அனுப்பிச்சிடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, சர்வைவலுக்காக. நான் என்னுடைய வீட்டையும் இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இனக்குழுவினுடைய வளர்ச்சியையும் நான் பார்த்துக்கிறேன். அடுத்த தலைமுறையை வளர்க்குறதுக்கான வேலையை நான் பார்க்குறேன். ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு பையன் இருப்பான், குட்டி பையனோ குட்டி பொண்ணோ இருப்பான். அவங்கள வளர்க்குறதுக்கான வேலையை சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தாய் அங்கேருந்து செய்வாங்க. தகப்பனோ இல்லை மாமனாரோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிரியாவினுடைய வேற ஒரு பகுதிக்கு போயோ இல்லை வெளிநாடுகளுக்கு போயோ பிழைக்கக்கூடிய வேலையை செய்வாங்க.